தெலுங்கானாவை சேர்ந்த கம்மாரெட்டி, ஹனம்கொண்டா அப்படின்ற பகுதிகள்ல 1, 2 இல்ல கிட்டத்தட்ட 500 நாய்ங்கள வந்து சாவடிச்சிருக்காங்க. நம்ப முடியுதா? எஸ். என்னால இத பத்தி பேசும்போதே எந்த மாரியான மக்கள் வந்து அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு? அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு? ஏன் இந்த மாரியான ஒரு கேவலமான, கீழ்த்தரமான ஒரு செயல வந்து அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது, நிஜமாவே வந்து நம்மலாம் ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கிறதுக்கே வந்து தகுதி இல்லாதவங்கன்னு தான் தோணுது. அதுவும் ஒரு சில பேரெல்லாம் பார்க்கும்போது, ஏன் இப்படி வந்து இறங்குறீங்க? அப்படின்ற மாரியான தாட்ஸ்க்குள்ள கண்டிப்பா உங்களுக்கே தோணும். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் எத பத்தி பேசுறேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஃபுல்லா தெரியும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். தெலுங்கானா கம்மாரெட்டி அண்ட் ஹனம்கோனா பகுதியில கிட்டத்தட்ட 500 நாய்ங்கள வந்து சாவடிச்சிருக்காங்க. அவங்க அந்த குழந்தைங்களுக்கு இன்ஜெக்ஷன் மூலியமாவும், அவங்க சாப்பிடுற சாப்பாடு மூலியமாவும் அந்த நாய்ங்களுக்கு வந்து விஷத்த பரப்பி 500 குழந்தைங்க கிட்டத்தட்ட 500 நாய்க்குட்டிங்க வந்து இறந்து போயிருக்காங்க. கொஞ்சம் கூட வந்து மனசாட்சியே இல்லாம, மனசு பகிர மனசு வந்து உங்களுக்குலாம் வந்து கஷ்டமாவே இருக்காதா? எப்படிங்க ஒரு உயிர எடுக்கிறதுக்கான ஒரு தைரியமும், இல்ல மனசும் உங்களுக்கு எப்படி வருதுன்றது வந்து எனக்கு தெரியல. இந்த உலகம் வந்து நாய்ங்களுக்கு, மனிதர்களுக்கு அப்படின்னு கிடையாது. எல்லாருக்குமே பொதுவானது. எந்த உயிரையும் வந்து சாவடிக்கிற உரிமை வந்து நம்மளுக்கு கிடையவே கிடையாது. இத வந்து ஒரு எலக்ஷன் அப்போ ஐ மீன் எலக்ஷன் கேம்பெயின் வருவாங்கல்ல, அப்போ சொல்லியிருக்காங்க. அந்த ஊர்ல இருக்க தலைவர்கள் அந்த பஞ்சாயத்து எலக்ஷன் வந்து நிப்பாங்கல்ல, அவங்க சொல்லியிருக்காங்க, "நீங்க வந்து எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து நம்ம தெருவுல வந்து நாய்ங்களே இல்லாத மாரி நாங்க வந்து பார்த்துப்போம்." சீரியஸ்லி? இதெல்லாம் சொல்லியா வந்து ஒரு ஓட்ட வந்து வாங்குவீங்க? ஒரு உங்களுக்கு ஓட்டு வந்து விழணுன்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 500 குழந்தைங்கள வந்து சாவடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு மனசு கஷ்டமா இல்லையா? நெனச்சு பார்க்கும்போதே பகீர்ன்னு இருக்கு. எந்த மாதிரியான ஒரு கஷ்டத்த வந்து அந்த குழந்தைங்க அனுபவிச்சிருப்பாங்க. அவங்க மனசு எந்த அளவுக்கு வந்து ஒரு கஷ்டத்த அவங்க இறக்கும்போது வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவர்மெண்ட் நிஜமாவே ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிப்போம். யார் யாரெல்லாம் இந்த மாரியான ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்காங்களோ, அவங்க மேல வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அண்ட் கண்டிப்பா இந்த மாரியான விஷயங்கள் வந்து நடக்கவே நடக்கக்கூடாது. எந்த உயிரும் எடுக்கிறதுக்கான ஒரு அங்கீகாரம் நம்மளுக்கு கிடையாது. அப்படி நம்ம நெனச்சிருந்தோம்னா, நம்ம உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எத்தனையோ மிருகங்கள் வந்து நெனச்சிருக்கலாம். இந்த உலகம் எல்லா உயிருக்கும் ரொம்ப பொதுவானது. கண்டிப்பா அந்த மாரியான ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல வந்து நம்ம செய்யவே கூடாது. இத்தனைக்கும் வாயில்லாத ஒரு ஜீவன் அது. அது வந்து நம்ம போடுற ஒரு வேளை சாப்பாட்டுக்கும், நம்ம குடுக்குற அடைக்கலத்துக்கும் இத நம்பி தாங்க அது நம்மகிட்ட இருக்கு. அப்போ அதுவும் உங்களால பண்ண முடியாது. ஏதோ ஒரு தெருவுல இருக்கு அப்டின்னா, அத நீங்க வந்து இப்படியா சாவடிக்கணும்? அ உங்களுக்கு மனசு வலிக்கலையா? எனக்கு வலிக்குதுங்க. இத பத்தி பேசும்போதே எனக்கு வலிக்குது. அப்ப எப்படிங்க உங்களால அத பண்ண முடியுது? நம்ம வீட்ல இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாரியான ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நம்ம விட்டுருவோமா? அப்போ மனுஷங்க உயிர்னா வந்து பெருசு. அப்ப மிருகங்க உயிர்னா வந்து ரொம்ப சிறுசா? அப்படி இல்லல்ல. உங்களுக்கு உங்க தெருவுல இருக்க நாய்ங்க வந்து உங்களுக்கு பிரச்சனை குடுக்குது. இல்ல அந்த நாய்ங்களுக்கு வந்து வெறி புடிச்சிருக்கு அப்படின்னா, அதுக்கு நீங்க கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணி, கரெக்ட்டா அதுக்கான நெசசரி ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கலாம். இல்ல உங்களால அதுவும் பண்ண முடியல அப்படின்னா, நீங்க வந்து நீங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தீங்க அப்படின்னா, நீங்களே கூட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அதுக்கு என்ன மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்து அது சரி பண்ணணுமோ, அத பண்ணியிருக்கலாம். ஆனா அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு தான் அவ்வளோ பெரிய மனசு கிடையாதே. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நாய்ங்கள சாவடிக்கணும். நாய்ங்க இல்லாத ஒரு சொசைட்டில வாழணும். இதுதானே. நம்மோ நம்மளுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நெறைய விஷயங்கள் நம்ம சொசைட்டில நெறையவே இருக்கு. ரேப் நடக்குது, கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது. அ இதுலலாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். அப்பாவி நாய்ங்க கிட்ட தான் நம்மளோட வீரத்த காட்டும். ஏதோ ஒரு வகையில நம்ம குடுக்குற ஒரு வேள சாப்பாட்டுக்கும், நம்ம குடுக்குற அடைக்கலத்துக்கும் நம்மள நம்பி இருக்கிற ஒரு மிருகத்துகளோட வாழ்க்கைய நம்ம வந்து எடுத்திருக்கோம். நான் எல்லாரையுமே சொல்லல. ஒரு சில தீய மக்கள் இருக்க தான் இருக்கிறாங்க. நம்ம என்னத்தான் இத பத்தி பேசினாலும், இந்த மாரியான விஷயங்கள் நடக்குது. இதுக்கு கவர்ன்மெண்ட் தான் வந்து ஸ்ட்ரிக்ட்டான ரூல்ஸ் கொண்டு வந்து, இந்த மாரியான விஷயங்கள் கண்டிப்பா ஃபியூச்சர்ல நடக்கவே நடக்கக்கூடாது. தெருவுல நாய் இருந்தா என்ன? ஸ்டெரிலைஸ் பண்ணியிருக்கணும். அந்த நாய்ங்களுக்கு ப்ராப்பரான வேக்சினேஷன்ஸ் குடுத்துருக்கணும். இதெல்லாம் பண்ணியிருந்தா கண்டிப்பா தெருவுல இருக்க நாய்ங்கள தூக்கக்கூடாது அப்டின்ற மாரியான ரூல்ஸ் இருக்கு. ஆனா அதையும் மீறி இந்த மாரியான விஷயங்கள் நடக்குது.
நாய்ங்க வந்து உங்கள தொரத்திட்டு வருது. நாய்ங்க வந்து நீங்க வண்டியில போகும்போது உங்கள 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 நோக்கி ஓடி வருது அப்டின்னா, அது கண்டிப்பா பயமா இருக்கும் தான். நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. கண்டிப்பா பயமா இருக்கும். ஆனா, நீங்க ட்ரிகர் பண்ற மாரி நெறைய பேரு நாய்ங்கள பார்க்கும்போது முறுக்குவாங்க அப்டியே வண்டியில போம்போது. அப்போ ஆப்வியஸா நம்மளுக்கு ஒரு சின்ன சத்தம் இப்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்மளுக்கு சின்ன சத்தம். ஆனா அந்த சத்தம் அவங்க கிட்ட போய் குடுத்தீங்கன்னு அவங்களுக்கு அது பெரிய ஒரு பாம் வெடிக்கிற மாரி இருக்கும். ஸோ, அவங்களுக்கு இந்த மாரியான சத்தங்கள் ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு. அவங்க கிட்ட போயி, நீங்க ரொம்ப முறுக்கிட்டே வண்டிய ஓட்டிட்டு இருந்தா, ஆட்டோமேட்டிக்கா அங்க ட்ரிகர் ஆவும். அவங்களுக்கு ஒரு பயம் வரும். தொரத்த தான் செய்வாங்க. ம். இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு உயிர எடுக்கிறதுக்கு எந்த ஒரு சொல்யூஷனையும் குடுக்க போறதே கிடையாது. இப்போ சில மாதங்களா இந்த மாரியான விஷயங்கள் தொடர்ந்து நெறைய நடக்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். நம்ம என்னதான் பேசினாலும், என்னதான் அத பத்தி அட்ரஸ் பண்ணாலும், ஒரு ப்ராப்பரான ஒரு ரூல்ஸ் வராம, இதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம பேசிட்டே இருப்போம். அவங்க பண்றத பண்ணிட்டே இருப்பாங்க அப்டின்னா, ப்ராப்பரான ரூல்ஸு கண்டிப்பா வரணும் அப்டின்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோளா இருக்கு. நெறைய மக்கள் கண்டிப்பா கவர்மெண்ட் இதுக்கான நெசசரி ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. யார் யாரெல்லாம் அந்த 500 குழந்தைங்களோட உயிர் போறதுக்கு காரணமா இருந்தாங்களோ, அவங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்டின்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. அண்ட் இந்த மாரியான விஷயங்கள் நடக்குதுன்னே தெரியாம இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வேற எதனா விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க கண்டிப்பா என்னோட Instagram அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு டிஎம் பண்ணியும் சொல்லலாம். இல்லன்னா கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லலாம். கண்டிப்பா நான் அத பத்தி எடுத்து பேசுவேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட யூடியூப் சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு இந்த மாரியான கன்டென்ட்ஸ் எடுத்து பேசணும். நம்மளோட வாய்ஸ இன்னும் ரெய்ஸ் பண்ணி நம்ம அட்ரஸ் பண்ணலாம் அப்டின்ற ஒரு மோட்டிவேஷன குடுக்கும்.